கிருஷ்ணாவோட செகண்ட் ஒய்ஃப் வீராக்கு பிறந்த பசங்க 3 பேர். அதில் அவங்க பையன் வந்துட்டு சைக்கிளில் போயிட்டுருக்கான். என்னடா இது இவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் வந்துட்டு நம்மளுக்கு சைக்கிள் தான் கொடுக்காங்க, என்ன பண்ணுறதுன்னு கடுப்பாயிட்டு போகிறாங்க. அப்புறம் அவங்க 3 பொண்ணுங்க போகிறாங்க. அவங்கக்கிட்ட வழிஞ்சிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு பெரிய பணக்கார மாதிரி. அந்த சைக்கிளும் எந்தில்லைன்னு சொல்ல வேற எவனோ எடுத்துகிட்டு போயிடுறான். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கார் எந்துதான்ற மாதிரி கவுலத்தான் பேசிகிட்டு இருக்க. கார் ஓனர் வந்துடுறாரு. அந்த பொண்ணுங்க வந்துட்டு நீ எல்லாம் ஒரு ஆள் இப்படி நடிக்கிறியே பொண்ணுங்களை இது பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு கோவமாக திட்டிகிட்டு போயிடுறாங்க. அப்புறம் அவர் கடுப்பாயிட்டு அந்த சைக்கிள் தேடி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு நம்ம ஹீரோ ககன் இருக்காரு. ககன் வந்துட்டு வீட்டில் எல்லாத்தையும் பொறுப்பாக வாங்கிட்டு வந்து விற்கிறாரு. தன்னோட தங்கச்சிக்கு வந்துட்டு பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லிட்டு தங்கச்சி என்ன பண்ணுறாங்கன்னா யோகா சொல்லி கொடுத்தாலே நீ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. போய் அவர் பார்க்குறாரு. பார்த்தா அவங்க தங்கச்சி வந்துட்டு சாப்பிட்ட ஜங்க் ஃபுட் பர்கர் வாங்கி சாப்பிட்டுட்டு மறைச்சிட்டு யோகா பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க. இவர் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாரு. அண்ணா இன்றைக்கி ஒரு நாள் ஃப்ரீ டேனா இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, ஹெல்த் விஷயத்தில் நீ வந்துட்டு யாரையும் ஏமாற்றக்கூடாது, உன்னை நம்பி தானே நான் இது பண்ணுறேன், இந்த மாதிரி ஏமாற்றவே கூடாது எப்போவுமேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக திட்டுறாரு. அப்புறமா போய் ரெடி ஆகு, கொஞ்சமாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்ல, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எதுக்கு இப்படி இருந்தால் எப்படின்னு சொல்லி இது ஸ்ட்ரிக் பண்ணுறாரு. அவங்க அம்மா வந்து ஏன்டா இப்படி இது பண்ணுறேன், கொஞ்சம் அன்பாக சொல்லலான்னு சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் வேறு, நீங்கள் கொடுக்குற அன்பு போதும், நான் வேறு இதில் பண்ணி இது பண்ண தேவையில்ல, போய் ரெடியாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சுட்றாங்க. அவங்க தங்கச்சி சோகமாக போகிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே வீரா வந்துட்டு ஹஸ்பண்ட் இருக்கிறாரு. நீ என்ன இன்னும் ஆஃபீஸ் போகலையான்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவை கேட்குறாங்க அபூர்வா. இல்லை பொண்ணு மாப்பிள்ளை பார்க்கறதுக்கு வராங்க, அது ஈவினிங் தானே, இப்போ என்ன, இப்போ நீ ஆஃபீஸ் கிளம்பிப்போ அப்படின்னு கடுப்பாகி சொல்லிட்டு இருக்காங்க. எங்கே ரெடி ஆகிட்டாலாம் அவன் பொண்ணு அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்தவொடனே கேட்குறாங்க. இந்த மாதிரி அவங்க பொண்ணு இந்து இல்லைன்றத சொல்கிறாங்க. இந்து எங்கே போனான்னு சொல்லி கேட்க கிருஷ்ணாவோட அம்மா சொல்கிறாங்க, உன் பொண்ணு தான் எங்கேயும் கூட்டிகிட்டு போயிருக்கா நக்ஷத்ரா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என் பொண்ணையும் சேர்த்து கெடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கடுப்பாயிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு கார் வந்து நிற்குது. இந்துவும் நக்ஷத்ராவும் வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படியே நக்ஷத்ரா வந்துட்டு இந்துவை கூட்டிகிட்டு வராங்க. அழகாக ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. பார்லர் போய் ரெடியாக இருக்கீங்களா, ரொம்ப அழகாக இருக்கா இந்து அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் அபூர்வா வந்துட்டு பார்த்து சொல்கிறாங்க, இப்போ வந்து நிறத்தை எத்தனை நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட்டும் வந்துட்டு இதே மாதிரி மேக்கப் போட்டுட்ருப்பாளா, மூஞ்சி கழுவ மாட்டாளா, அவளோட நிறத்தை வச்சு வந்துட்டு ஒருத்தர் கல்யாணம் பண்ண போகக்கூடாது, எப்படி இருக்காளோ அப்படி இருக்கணும், இதெல்லாம் எதுக்கு தேவையா, முதல்ல போய்ட்டு முகத்தை கழுவிட்டு உன்னோட ஒரிஜினலான நிறத்தோடு இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதனால் அழுதுகிட்டே வந்துட்டு இந்து வந்துட்டு ரூமுக்கு போய் முகத்தை கழுவிட்டு அழுதுட்ருக்காங்க. அப்போ நக்ஷத்ரா வந்துட்டு இப்போ எதுக்கு நீ எதுவுமே பேசாமல் இருந்தேன், எங்கள் அம்மா சொல்லும் போது நீ எதுக்கு பேசிக்கணும், நான் எப்போவுமே இப்படி தான் இருப்பேன், கல்யாணம் ஆனாலும் நான் மேக்கப் போட்டுப்பேன், இப்படி தான் இருப்பேன், டெய்லியும் பார்லர் போவோம் அப்படின்னு சொல்ல வேண்டாம்னு சொல்கிறாங்க. என்னது அத்தை எதிர்த்து பேசாதானா, இது வந்துட்டு நீ உன்னை நீயே தான் இது பண்ணிக்கிற, இது வந்து மாற்ற வேண்டியது மற்றவங்க கிடையாது, நீ தான் உன்னோட மைண்ட் செட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வருவாங்க